வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற பொருள் வந்து பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எப்படி எளிய முறையில் ஈஸியாக செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்துருக்கிறதுலாம் வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு. இதுக்கு வந்து ஒரு பெரிய முழு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு பூண்டு எடுத்துங்க, முழு பூண்டு. இஞ்சி வந்து சிறிதளவு எடுத்துங்க, அதிகமாக வேணாம். நான் யூஸ் பண்ணுறது 1/2 கிலோ சிக்கன் தான், அதனால் அதிகமாக வேணாம். இஞ்சி வாசனை வந்துடும், அதனால் சிறிதளவு எடுத்துங்க. 1/4 கையளவு வந்து மிளகு, 3ல் 1 மடங்கு வந்து சீரகமும் சோம்பும் எடுத்துங்க. கூட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா இது நைஸாக அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், அதனால் தண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துங்க. அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கோம். அந்த பேன் நல்லா சூடான பிறகு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பெப்பர் சிக்கன் செய்யறதுனால இதுக்கு வந்து கூட வந்து அதிகமாக எந்த ஒரு வாசனையே நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சோண்டு பட்டை மட்டும் சேர்க்குறோம். ஏன்னா பெப்பர் சிக்கனோட டேஸ்ட்டு தெரியுறதுக்காக அதிகமாக எதுவுமே சேர்க்கலை. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, அயன் சக்தி நல்லது, அதனால் கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்குங்க. நான் கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துங்க. நல்லா வதங்கிடுச்சிங்களா? ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும். வதங்கின பிறகு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிங்க. கூடவே வந்து மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியாத்தூள் சிறிதளவு, பெப்பர் தூள், சால்ட் வந்து நான் இந்து உப்பு யூஸ் பண்ணுறேன். இந்து உப்பு வந்து நல்லது உடம்புக்கு, கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அதனால் நான் இந்து உப்பு தான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அடி பிடிக்காது இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. நிறைய வேணால் கொஞ்சோண்டு ஒரு கால் கப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா இது ட்ரை ஆன பிறகு ஆயில் வெளியே வரணும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுறேன். நல்ல ஆயில் வெளியே வருதுங்களா? நல்லா வதங்கணும். இது வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு பொருள் மேக்ஸிமம் கறிலாம் செய்யும்போது, சிக்கன் செய்யும்போது பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப டைம் கொடுத்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வேகமாக செஞ்சால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு வருமானு தெரியல. நான் எப்போ எது செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக செய்வேன். அதனால் இதை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் செய்யுங்க. சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ வாங்கி வச்சுருந்த சிக்கனை போட்டிருக்கேன். அது நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்களும் வந்து இந்த சிக்கன் வந்து இதில் சேர்க்கும்போது தண்ணி இதுலேருந்து வெளியே வரும். ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் வேக வைக்க போகிறோம். அப்போ தண்ணி இதுலேருந்து தண்ணி சிக்கன்லேருந்து வரும். அதனால் பாருங்கள், 10 நிமிஷம் ஆன பிறகு எடுக்கிறோம். கொஞ்சம் வாட்டர் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப ட்ரையாக எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே செய்யும் போது சிக்கனில் இன்னும் தண்ணி கொஞ்சம் வரும். 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் விட்டுட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அடி பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி 10 நிமிஷம் பொறுத்து திருப்பியும் பார்க்குறோம். அடி பிடிக்கல பாருங்கள், கரெக்டாக தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்து திருப்பியும் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் 10 நிமிஷம் மூடியை போடுங்க. இப்போ வந்து நம்ம 10 நிமிஷன்றது 3 வாட்டி 10 நிமிஷம் 30 மினிட்ஸ் கரெக்டாக ஸ்லோ ஃபயரில் போடுங்க. ஏன்னா 10 நிமிஷம் போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கரெக்டாக 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் 10 நிமிஷம் போடுங்க.
இப்போ பாருங்கள், தண்ணி கடைசியாக இருக்குது. இது வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் இதை செய்கிறாங்க. அவங்க பெப்பர் சிக்கன் நல்லா செய்வாங்க. அதனால் என்னுடைய ஒய்ஃப் தான் செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்பொழுது நிறைய எங்கே வேணாலும் செய்யலாம். கடை கூட வைக்கலாம். எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் எதனா ஐடியா வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக பாருங்கள், வெந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணி பார்த்தா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறோம். நல்லாயிருக்கு, வந்திருக்கு. இது எல்லாமே நான் நல்லா போன் உள்ள சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி பெப்பர் சிக்கன்லாம் செய்யும்போது நீங்கள் போன் இருக்கிற சிக்கனாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃபயரில் நல்லா ட்ரை ஆக்கிறதுக்காக ஃபுல் ஃபயர் போடுறேன். நல்லா பாருங்கள், ஃபுல் ஃபயரில் ட்ரை ஆகிற அளவுக்கு விடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு நீங்களே போடுங்க. ஃபஸ்ட்டு தான் அதிகமாக போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போடுங்க. உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி செக் பண்ணிவிட்டு போடுங்க. கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி இதுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ, நன்றி.